ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜிபெட் 2025க்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால், சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போறோம் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்டு அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட்ஸ்குள்ளே போகும். ஓகே, இப்போ இங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் போகும். ஓகே, இதில் பப்ளிக் நோட்டீஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வரும். ஓகே, இதில் கண்டக்ட் ஆஃப் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஜிபெட் 2025 அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அவங்க விட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஹிந்தி தெரியாதுன்றனால இங்கிலீஷுக்கு போயிடலாம். ஓகே, இங்க த கண்டக்ட் ஆஃப் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் 2025 ரெக்கார்டிங், அதாவது சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க. அண்ட் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் ஷால் கண்டக்ட் ஜிபெட் 2025. அதாவது யார் வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்பிஇஎம்எஸ், அதாவது இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க போன வருஷத்துல இருந்து. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு எப்படி வந்துட்டு என்பிஇஎம்எஸ் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு கொஸ்டினை பாருங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க எந்த ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தெரிய வரும். ஓகே, அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். ஓகே, அண்ட் 27 மார்ச் 2025 3 ஆன்வர்ஸ், அதாவது 3 மணிக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்துக்கிட்டு எப்போ வந்துக்கிட்டு ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 ஏப்ரல் 2025 3 o'clock இருந்து, அதாவது 1வது டேட்டு இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, எப்போ வந்து முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மந்த் 21ஆம் தேதி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியுது. ஓகே, அண்ட் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஓகே, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்சோ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. 25th மே 2025, அதாவது ஏப்ரல் மே அடுத்த மாசம் 25ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்டு டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எப்போ வந்துக்கிட்டு ரிசல்ட் பண்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 25 ஜூன் 2025. ஓகே, இதுதான் வந்துட்டு டேட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அபவுட் டேட். ஓகே, அண்டு எப்படி வந்துட்டு அப்ளை பண்றது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வீடியோல போடலாம். அப்பதான் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, அதை வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு. இது 2024 கூட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ திங்க் சேமா தான் இருக்கும். ஓகே, 2025யும் 2024க்குரியது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க எதுவுமே மாடுலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு 2024க்குரிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். ஓகே, ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்க அப்படின்னா ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற அதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஓகே, அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது. ஓகே, அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து 2024க்குரியதான் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் போட்டிருக்க போகிறாங்க. ஓகே, எவ்வளோ அட்மிஷன் ஃபீஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம். இல்லாட்டி இதே வந்துட்டு ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இதை விட்டுருங்க. மேக்ஸிமம் போன வருஷம் வந்துட்டு ஐ திங்க் 5000 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் எனக்கு அதே புல்லட்டின் தான். ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 5000 ரூபா கிடையாது. ஜெனரல் அண்ட் ஓபிசி இவிசிக்கு வந்துட்டு 3500 ரூபா போட்டிருக்காங்க. அண்ட் எஸ்டி எஸ்சி பிடபிள்யூக்கு வந்து 2500 ரூபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே, அதை மட்டும் என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா கீப் இட் இன் மைண்ட். ஓகே,
அவ்வளோதான் கைஸ். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் ரெக்கார்டிங் அபவுட் ஜிபேட் 2025 ப்ரிப்பரேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இன்னொரு பையன் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு சொன்னால் 8th செம்மு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதலாம். அதை பற்றி வந்துட்டு எந்த ஒரு ஒரியும் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி தேர்ட் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதை மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கீப் இட் இன் மைண்ட். அஃபீஷியலாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அன்அஃபீஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, அதை வந்துட்டு என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த பையனுக்குரிய ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகே, அண்டு இப்போ தான் வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.